விஷ்ணு பிரமா கிரிமினல் கணக்கு வெளியே எடுக்கார். இந்த சட்டத்து ஓட்டை இருக்குல்ல, இந்த சட்டத்து ஓட்டை ஏற்கனவே கோர்ட்டில் பதிவு இருக்குது. ஒரு 2 தரப்பு வாதங்கள் இருந்தால் உடனே கோர்ட்டுக்கு முன்னாடி ஜட்ஜி கோட்டார் ஆணுக்கு முன்னாடி நுப்பாட்டி 2 தரப்பு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை உள்ள கணக்காக எடுக்கணும். கூப்பிடு, குடும்பத்தை கூப்பிடு. கரெக்டாக நீதிபதி ஜட்ஜிக்கு முன்னாடி கோட்டாருக்கு முன்னாடி நுப்பாட்டி, என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை, உனக்கு என்னடா பிரச்சனை, உனக்கு என்னடா வேணும், இந்த சொத்து என்ன, அந்நேரமே இந்த இயந்திரத்தை வச்சு கோட்டார் சொல்லணும். இல்லை தப்பு சொன்னேன்னா தப்பாக சொன்னேன்னா சுட்டி பண்ணிடுவாங்க. ஒழுங்காக சொல்லு, என்ன வேணும், என்ன உழைச்சிருக்க, என்ன பார்த்துருக்க, நீ குடும்பத்தில் உன் குடும்பம் உன் தாய் தப்பங்கடா காணா, கூப்பிடு, இங்கே வா. ஐயா கடவுள் வந்து பட்டா போட்டு பவர் போட்டு கொடுக்கல, உனக்கு விவசாயம் பண்ணி சாப்பிட்டு கூடான்னு கடவுள் கொடுத்துருக்காரு. இந்த வார்த்தை அவங்க இடணும், புரியுதா? எல்லா மதத்துக்காரனும் தெரியும், எல்லா ஜாதிக்கார பயிலும் தெரியும். அப்படின்னு சொல்லிட்டார்ல, படைச்சது ஒரே உயிர், 8 7 ஓலச்சொல்ல எழுதியிருக்கு. இவன் ஜாதியாக வச்சுருப்பான், இந்த செம்மத்தில் எல்லாம் மாட்டி உட்காந்துருப்பான், மாட்டி செய்யாத சேட்டையெல்லாம் செஞ்சு வச்சுருப்பான்னு கரெக்டாக சொல்லுதார் ஐயா. எல்லாம் போட்டுக்கோப்பா, புரிஞ்சுக்கோப்பா. கோர்ட்டில் 2 வாதத்தை கூட்டு உள்ளே வச்சு கிளியர் பண்ணி விட்டா அந்தந்த கேஸு முடிஞ்சு போவோம். அவன் உழைச்சி சாப்பிட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளையோட நிம்மதியாக போவான். 2 தரப்பில் உள்ளே விட்டு இந்த 5 வருஷம் அங்கே ஓன எப்படி ஆட்டி படைச்சிருப்பான். என் கையில் பவர் இருக்குன்னு சொல்லி ஆடாத ஆட்டம் ஆடி 2 பக்கத்துலேயும் கொலைப்படியாக விட்டு 2 தரப்பில் திங்க சாப்பிட உணவு இல்லாமல் பித்து பிடிக்க விட்டு கிறுக்கு பிடிக்க விட்டு ஆடாத ஆட்டம் ஆடுறது யார்? அந்த வழக்கை உள்ளே கொண்டு போனது யார்? அவனை வச்சு இவங்க பூரா பாலாக போய் அவன் சொகுசாக குளிர் காஞ்சி போயிடுதான். அதான் கணக்கு. ஜட்ஜி கோட்டார் ஆணு பண்ணும், புரிஞ்சுக்கிடுவான். அந்த புரித தன்மை தான் கணக்கு கடவுள் கொடுக்கார். அதுதான் கிரிமினலாக வெளியே தோண்டி எடுக்கார். முக்கால் சத்தியம், புரிஞ்சுக்கப்பா. அப்போ 2 தரப்பில் வருஷக்கணக்காக நாள் கணக்காக போய் உழைச்சி கொடுத்தவன் கண்ணீர் கூத்தலமாக விட்டு அவன் செத்தே போயிடுறான். அப்போ உழைக்காதவன் உட்காந்து பேப்பரை வீசி அந்த இடத்துகளை அணுவச்சு வீடு மாளிகையில் கட்டி என்னென்ன அனுபவிக்கணுமோ அத்தனை அணுவச்சு காலை கையை பிளந்து போகிறான். புரியுதா இல்லையாப்பா? இப்போ வழக்கு கைலாசத்தில் இதுதான் கூத்து. கடவுளுடைய குடும்பம் கண்ணீர் வடிக்கி, பிள்ளையும் தாய் மகனும் கண்ணீர் வடிக்கி. அவர் நீதிமான், நான் நீதி கொடுக்க உட்காந்துருக்கேன், வரும் டைம் வரும் அப்படின்றவார். பார்வதியை கூப்பிட்டு சொல்லிடுவார், வரும் கவலைப்படாத, கணக்கு எடுக்கணும். இந்த கணக்கெல்லாம் எடுத்தாத்தான் சிட்டி கிராமத்தை அடக்க முடியும். குடுக்கிற குடுப்பில் குறுக்கெலும்பு ஒடிச்சு விடும்னு அவரே சொல்லுதார். ஐயாவே சொல்லுவார், பார்வதியை மாட்டார். புரியுதா? விஷ்ணு பிரமா கணக்கு போடுற மாட்டா, நல்லா புரிஞ்சுக்கோ. அதனால் கணக்கு பூரா எடுத்துட்டாரு. ஆனால் அடி குடுக்கையில் இந்த பூமி எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்பார். 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் எழுதி வச்ச அரசியல்வாதி கெட்டாக வச்சு எத்தனை பிள்ளைகளை பூரா பாழாக்கி போகிறான் பாவம். ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கும் அந்த பேப்பர் நிலைமையில இழுத்து வச்சிட்டான். கடன் கப்பி எவ்வளவோ சூழ்நிலையில் மாட்டி எதுவோ பெருமை இந்த பிள்ளைகளும் மார்க்கத்தில் போயிடுது பாவம். இந்த பேப்பர் வச்சு விளையாடுறவன் அருமையாக விளையாடுதான். எப்படி கெட்டுக்கட்டாக வச்சு விளையாடுதான். இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. இதுக்கு கோர்ட்டுக்கு எடுத்து கொடுக்காரு கடவுள், பிள்ளையை வச்சு எடுத்து கொடுக்காரு. எப்படி இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. டாக்டர் ஒரு பக்கம் அகம்பாய் சேட்டை பண்ணுதான், அரசியல்வாதி ஒரு பக்கம் அகம்பாயம் பண்ணுதான், இந்த கவர்மெண்ட் வேலைக்கான அனைத்தும் அவன் ஒரு பக்கம் அநியாயம் அகம்பாயம் பண்ணுதான். ஒரு நல்ல பிள்ளைகளாக வந்து ஒரு காவல்துறையிலேருந்து என்னென்ன செக்ஷன் புரிய கவர்மெண்ட்டில் போகிறான் போய் கேட்டுச்சுன்னா, இங்கே வா உனக்கு நான் தீர்ப்பு ஏதாவது வாங்கி கொடுத்து உன்னை முடிச்சிருந்தேன், நீ ஒரு பக்கம் வந்தேன்னா ஒரு 2 நாளைக்கு சுகமாக இருந்துக்கிட்டோம்னு இப்படி கவர்மெண்ட் வேலைக்காரன் போகிறான். பெண்ணு ஆணும் எப்படி, பெண் இந்த பக்கம் போகுது, ஆண் அந்த பக்கம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. கொண்ட நரம்பை கட் பண்ணி விட்டுருவார். சரியா? எதுக்கு உன் குடும்பத்துக்கு கொடுத்துருக்காரு. உன் பொண்டாட்டி பிள்ளைய 24 மணி நேரம் குடஞ்சி மோந்து பார்த்துட்டு போடாது தான் கொடுத்துருக்காரு. அடுத்த பிள்ளைகளை தொடாத, சரியா? பாவத்தை செஞ்சு பாவத்தை ஏற்று அந்த பேப்பரை வீசி விட்டு அத்தனை அதிகாரி அரசியல்வாதி வீசி நாட்டை முடிச்ச வேக நக்கிட்டு போகிறான். பாவம் ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படுது. அதுதான் ஏழை எளிய மக்கள் நீதியை கொடுக்க உட்காந்துருக்கார். இது முக்கியமான பாயிண்ட்டுகள்லாம் ஜட்ஜி கோட்டாருக்கு பூரா தெரியும். தெரியாதுன்னு இல்லை, தெரியும். தப்பு செய்யாத, சரியா? யாருமே தப்பு செய்யக்கூடாது. கணக்கு போட்டார். கிரிமினலை வெளியே தோண்டி எடுக்காரப்பா, எல்லாம் தோண்டி கணக்கு எழுதார். முக்கால் சத்தியம்.